Yeah! Hey, come on, baby! Come on! Yes! Come on! Ah! Yes! ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. வீடியோஸாக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் லைவ் சைடில் வர முடியல ப்ரோ. அண்ட் இப்போதைக்கு 10K தான் கெயின் பண்ணுறேன். உங்கள் 2 பேரும் பார்க்கும்போது ஓகே பார்த்துக்கலான்னு மனதிடம் வருது. நன்றி ப்ரோ. ப்ரோ 10K இதெல்லாம் வருத்தப்படாதீங்க ப்ரோ. ஒரு டைம் தான் ப்ரோ, ஒரு டைம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. அந்த லெவலில் நாங்களும் இருந்திருக்கோம் ப்ரோ. நான் அவருக்கு நான் மந்த்லி இன்டர்நெட்டுக்கு 8000 ருபீஸ் அப்போ வீட்டு அம்மா அப்பா உதவியோட 8000 வந்து பிஎஸ்என்எல் கட்டிட்டு இருக்கும்போது எனக்கு யூடியூபோட மந்த்லி வருமானம் 4000. 8 MBPS கட்டிட்டு இருந்தோம். 8 MBPS. ஆனால் 8 MBPSங்கிறது டவுன்லோட் வரும், 1 MBPS கூட அப்லோட் வராது, கேபி கணக்கில் வந்துட்டு இருக்கோம். அப்போ நான் 4000 ரூபாய் யூடியூப்ல சம்பாதிப்போம். அப்போ வீட்டில் இருக்கவங்க தான் அந்த நெட்டு பில் கட்டிட்டு இருப்பாங்க. 8000 ரூபா கட்டிட்டு இருப்போம், 4000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருப்போம். ஒரு கேம் நான் பண்ணுற கேம் 4000 ரூபா. அப்போ யோசிச்சு பார்த்தா எப்படி பார்த்தாலுமே அது ஒரு லாபகரமான விஷயமே இல்லை. ஆனால் டைம் மாறி இப்போதான் ப்ரோ அதுக்கு இந்த கடந்த இப்போ நெட் பில் கம்மி ஆயிடுச்சு, இன்கம் இப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படியே நான் நெட் பில் மந்த்லி 8500 ரூபா கட்டிட்டு இருந்தேன் பிஎஸ்என்எல். இப்போ 2000 நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா ப்ரோ, பெட்டர் வழி சொல்ல மாட்டாங்க ப்ரோ. பிஎஸ்என்எல் நாங்கள் போயிட்டு கேட்டால் அழகெல்லாம் லைவ் நான் இவனு போய் லெட்டர் எழுதி கொடுத்தா தான் ப்ராசஸ் பண்ணுறோம். எப்பயுமே ஒவ்வொரு வாட்டியும் ஒரு லெட்டர் போகணுமா? நாங்கள் போவோம், நம்ம சொல்லுவோம், சிரிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டவுன்லோடு 8 MB வருதுன்னு டவுன்லோட் தான் வருதுங்களே, ஃபேஸ்புக் பக்கமும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு யூடியூபே தெரியாது, ஃபேஸ்புக். இன்னொன்று சொன்னாங்க ப்ரோ, இங்கே இருக்க காலேஜுக்குலாம் ஈஸ் கனெக்ஷன் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டுக்கோங்க. 1.5 லட்சம் தான் அவங்க 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்லுவாங்க. பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஒரு பெட்டர் ஐடியாவே சொல்ல மாட்டாங்க ப்ரோ. நம்ம பாட்டு உட்காந்துருக்கோமா, வேலை செய்கிறோமா, லெட்டர் எழுதி கொடுக்குறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குமா. 8000 கொடுத்து எனக்கு கேபி கணக்குன்னு ஒரு நல்ல ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம் ராயல் ரம்பிள். அது காலையில் போட்டோம், சாயந்தரம் வரும்போது நெட்டு கட் பண்ணிட்டானுங்க. மறுபடியும் கொண்டு கஞ்சி அடுத்த நாள் காலையில் போட்டு மறுபடியும் சாயந்தரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பாருங்க, நான் 500 MB/s வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு டிவைஸ் இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஒரு 150 போட்டு அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி எப்பயுமே நெட்டு கட்டாத மாதிரி பண்ண போகிறோம். சரி, நாளைக்கு நம்ம ஏதாவது முக்கியமான விஷயம் ஒரு சேரிட்டி லைவ் பண்ணுறோம், இல்லை ஒரு பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ நெட்டு கட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுறதா. இப்போ பாருங்கள், கரண்ட் போயிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் இந்த இன்வெர்ட்டருக்கு இருக்குல்லே பவர்ஃபுல் வச்சுருக்கோம். இப்போ எனக்கு கரண்ட்டே கட் ஆனால் கூட 4 மணி நேரம் ஸ்ட்ரீம் அப்படி சொல்லுவாங்க. ஆர்க்கே ஓடுன்னு வச்சுக்கோங்களேன், பிசி ஆர்க்லாம் செமையாக உரியும். டைம் தான் ப்ரோ. ஜிபி 10,000ங்கிறது எப்போ வேணால் அது எப்போ வேணால் இன்க்ரீஸ் ஆயிரும். அதெல்லாம் ஒரு பிஹெச்கே. ஆனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ப்ரோ. நீங்கள் சும்மா ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஸ்டோரி அண்டு ஆர்க் பண்ணுங்கள் ப்ரோ. வீக்லி ஃபன் கேம்ஸ் 2 மேட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்களை மாதிரி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. இனிமேல் பண்ணுவோம் ப்ரோ. ஏன்னா ப்ரோ இப்போ நாங்கள் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. ஸ்டோரி மேக்ஸிமம் வந்த ஸ்டோரியெல்லாம் முடிச்சிட்டோம். நான் என்னன்னா ப்ரோ, மெயின் இதுதான் ப்ரோ. நான் 70-30 தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். உண்மையை சொன்னால் முன்னாடி 100% எங்களுக்கு மட்டும் பிடிச்சது பண்ணணும்னு நினச்சது. ஆனால் அது 70-30 பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு 70% வியூவர்ஸ் 30% எங்களுக்குன்னு மாற்றிக்கிட்டோம். இப்போ சில கேம் எனக்கு தெரியும், அது இப்போ உதாரணம் சூசைட் கூட எடுத்துக்கோங்களேன். அது நெகட்டிவ் ரிவ்யூ வந்த கேம் தான், அது முன்னாடியே தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் நான் பண்ணால் நம்ம பண்ணுற ஸ்டைலுக்கு உங்களுக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே வியூவர்ஸ்க்கு பிடிச்சதும் பண்ணணும், இதுவும் பண்ணணும். இப்போ நான் பாருங்கள், ஒரு கேமை முடியாத நான் சொல்கிறதே இல்லை. நான் முடியாதுன்னு சொன்னது பேட் ராயல் மட்டும்தான் பண்ண மாட்டேன்னு சொன்னது, அது வேறு காரணத்துக்காக. மற்றபடி இப்போ நம்ம கம்யூனிட்டியில் யாராவது பண்ணால் கூட எனக்கு அது நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஸ்ட்ரீம் அவங்களுக்கு தான் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி தான் அது. ப்ரோ, 2012 உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு? எனி நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் அண்ட் டிசம்பர் 2012 ஞாபகம் இருக்கா? 2012 அப்புறம் நீங்கள் சேனல் ஆரம்பிச்சோன்னா 2011 ஆரம்பிச்சிட்டோம். 2012 என்னது என்ன தெரியலையே. 2012 என்னங்க நடந்துச்சு தெரியல எனக்கு தெரியல. 2011 கூட சொன்னீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சிடலாம். இல்லை லைஃப் தான் ப்ரோ. இப்போ லைஃப் பெட்டராக இருக்குது ப்ரோ. உண்மையாக சொன்னால் அதுதான். ஏன்னா நான் முன்னாடியும் ஃபேக்காக சொல்ல, இப்பவும் ஃபேக்காக சொல்ல. இப்போ என்னால் நான் நினைக்கிறத பண்ண முடியாது. ஏதாவது விஷயம் வாங்கணும் என்னால் வாங்க. இது சிம்பிள் ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போது எக்ஸ்பாக்ஸ் இந்த பைரேட்டட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுலேருந்து மாதிரி ஒரிஜினலுக்கு மாறினோம் யூடியூப் மூலமாக.
ஒரிஜினல் வாங்கி எல்லாம் ஒவ்வொரு சிடி வாங்க முடியாது. ஆனா அதனால மாறிட்டே மாறிட்டே ப்ரோ. இது சில பேர்த்துக்கு இது மூட நம்பிக்கையா கூட தெரியல. ஆனா நான் ஒவ்வொரு வாட்டி கொஞ்சம் நேர்மையா நம்ம ஏதாவது விஷயத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எப்படியா இருந்தாலும் வந்துடும். அது ஒரு இதா கூட எப்படின்னா ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பைரட் டிஸ்கில் நிறைய கேம்லாம் விளாண்டுருக்கோம். நாங்கள் தமிழ் கேமிங் ஆரம்பிச்ச புதுசில். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த டைம் என்ன இது யோசிச்சு பாருங்க. அப்போ 4000 கொடுத்த வாங்க முடியுமா? வீட்டில் கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு அப்போயே 19 வயசு சேனல் ஆரம்பிக்கும் போது. ஸோ 4000 கேம் 4000 கேம் யோசிச்சு பாருங்க. 4000 ரூபாய் அப்போ என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் ஒன்று என்ன பைரட் வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சது என்னன்னா, இன்கம் 1 இயர் கழிச்சு யூடியூப்ல வந்ததுக்கப்புறம் பைரட் இனிமேல் நம்ம போவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி பைரட் போல எல்லாம் ஒரிஜினல் நான் என்ன சம்பாதிக்கணும் அது அப்படியே அந்த கேமில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு டைம் எனக்கு இந்த கேம் வாங்குறது எனக்கு செலவே படலை. இப்போ வரைக்கும் சொல்கிறேன். இப்போ நான் மாதத்துக்கு நான் கேம் வாங்கினா கூட எனக்கு அது செலவாக தெரியாது. ஃபர்ஸ்ட் ப்ரோ பிஜிஆர்னு ஏதோ ஒரு கார் ரேஸ் சரியா தெரியல. அவர் வந்து அந்த புனப்பேட்டை அண்ணன் ரவிக்குமார் அவர் வந்து 350 ரூபாய்க்கு கொடுத்தாரு. இது ஒரிஜினல் சிடி தான், யாரும் வாங்கல. அந்த டைம் வந்து நாங்கள் வந்து சரி இது ரொம்ப நாளாக இருக்குது, இது எவ்வளோன்னு கேட்டால் 350 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போப்பாரு. ஏன்னா சரி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. இந்த என்ன மேனுவல் புக் இருக்கு, புக் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நேரம். அப்புறம் முக்கியம் கொடுக்குறானுங்க. அப்போல்லாம் புக்ஸ் இருக்கும், உள்ள மேனுவலே இல்லை. அப்போ நான் ஒரிஜினல் வாங்குறது என்ன நினச்சேன்னா, ஒரு நம்ம இது நேர்மை அப்படிலாம் இல்லை, நம்ம அவ்வளோ கொடுத்து வாங்கும்போது நான் நினச்சேன் சரி இதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இது ஏர்ன் பண்ணுறோன்னா நம்ம அதை பைரேட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு யாராவது ஒருத்தங்க ஆன்லைனில் கேள்வி கேட்டால் என்ன, அதான் மெயின் ரீசனு. ஆன்லைனில் யாராவது ஒருத்தங்க வந்து நம்ம பார்த்துக்கிங்கன்னா இதில் சம்பாதிக்கிற பைரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரினா, இப்போ சினிமா ஒரு ஹீரோ வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு, அவரே பைரேட்டில் தான் படம் பார்க்குறாருன்னு என்ன, நீயே இதில் தான் சம்பாதிக்கிற, நீயே பைரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அதை மாற்றணும். அப்போ ஒருத்தருக்கு அதை வந்துச்சிங்க, அது வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்கு, இன்னும் கூட இருக்கும். அது அப்படி நடக்கும்போது நான் அதை மாற்றிக்கிட்டோமா, அது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு டிஸ்க் வாங்குறது எனக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு இன்கம்லாம் நான் டிஸ்க் நினச்சா வாங்க முடிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன்னா இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர், இந்த ப்ரீமியர் ப்ரோவாக இருக்கட்டும், அப்புறமேட்டு இந்த ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், அது வந்து நான் பைரேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மொத்தமாக. அது ஒரு டைமில் எனக்கு லைட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிச்சு. வேகாஸ் ப்ரோ ஒரிஜினல் ஃபஸ்ட்டு வாங்கினோம். அப்புறமேட்டு என்னன்னா சரி அது ஒரிஜினல் வாங்கினா நான் வாங்கும்போது என்ன ஆச்சுன்னா மந்த்லி கட்டுற மாதிரி ஆச்சு. ஒரே பேமெண்ட்டில் நீங்கள் வாங்க முடியாது, மந்த்லி நீங்கள் கட்டிட்டு இருக்கணும். அந்த விஷயத்தை மாற்றணும். அது முதல்ல பண்ணும்போது நிறைய பேர் எங்கள் வீட்டிலே கூட எதுக்கு இதை பண்ணிட்டு தான் ஃப்ரீயாக இருக்கேன் எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்லை நம்ம இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி அது இப்போ நான் மாதம் கட்டி 2 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு அது ஒரு செலவாகவே இப்போ தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அது வந்து எடுத்துடுறோம்ல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அதை விட கிடைக்கிறது நிறைய கிடைக்கிது ப்ரோ. அது ஒரு உண்மை. அதாவது நம்ம கொஞ்சம் நேர்மையாக இருந்தோம்னா போதும். அது எல்லாத்தையும் நான் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஒரு நிலைமைக்கு வரும்போது வந்து ஏன் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற அந்த மாதிரி பண்ணுறோம். அதை நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த காலேஜால் லைவ் பார்க்க முடிய மாட்டேங்குது, டிஸ்கன்டினியூ பண்ணட்டுமா ப்ரோ? என்ன கேள்வி இல்லை, லைவுக்காக போய் டிஸ்கன்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அது எதுக்காகவும் பண்ணக்கூடாது ப்ரோ. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணால், இப்போ எங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் மாமா பையனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், சேர்ந்தாச்சு, எல்லா ஃபீஸ்லாம் கட்டிட்டோம். கட்டிட்டு ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டான், இந்த காலேஜ் மொக்க வந்து இந்த மாதிரி என்னால் ஃப்ரீயாக இது பண்ண முடியல, அதாவது ஃப்ரீயாக பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, நிற்கிறானா. அவங்க அப்பா கூட திட்டல, நான் தான் திட்டினேன். ஏன்னா அது அவ்வளோதான் ப்ரோ, அது தாண்டி போயிடும், அவ்வளோதான். அது நம்ம இது பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அது முடிச்சுட்டு வந்துடலாம், அவ்வளோதான். அது இன்னிட்டு மறுபடியும் நீ ஃபஸ்ட்லேருந்து படிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு அந்த இது, அது பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். நன்றி ப்ரோ. நேர்மையாக ரொம்ப இருந்தீங்கன்னா சார் மிளகா அரைச்சிருவாங்க தலையில் நோய் இல்லை ப்ரோ. அப்படி அது நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்கன்னு இருக்கு. ஆமாம், நீங்கள் உங்கள்கிட்ட ஒருத்தன் ஏமாத்துறலாம், ஒரு வாட்டி ஏமாறலாம், மனுஷனா ஒரு வாட்டி ஏமாறலாம், கடவுளே ஒரு வாட்டி ஏமாறலாம். ஏமாந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி ஏமாத்துட்டீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு வாட்டி உங்களை ஏமாற்ற அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஃபுல் டைம் தான் ப்ரோ. நான் நடுவில் அந்த கொரோனா மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் டைமாக இருக்க முடியாது. கொரோனா வந்ததுக்கப்புறம் ஏன்னா எங்கள் பிஸ்னஸ் வந்து காட்டன் பிஸ்னஸ்ஸு, அதுக்கு டெண்டருக்கு நீங்கள் அந்த இடத்துக்கே போய் கவர்மெண்ட் நடத்துவாங்க. அந்த ஒரு ஊரில் ஒரு மாதிரி நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்க. டியூஸ்டே நடத்துவாங்க, வெனஸ்டே நடத்துவாங்க, சில இடத்துல வந்துட்டு ஃப்ரைடே நடத்துவாங்க, சாட்டர்டே அந்த மாதிரி சாட்டர்டே அந்த மாதிரி நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போயிடுவோம். அது வந்து ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ ஆன்லைனில் வேலை செய்கிற மாதிரி இல்லாமல் அது நாங்கள் போகவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அந்த 2 இயர்ஸு. அப்போ வந்து எனக்கு இதுதான் ப்ரோ, இதை தாண்டி நாங்கள் போய் உண்மையாக சொன்னால் கொரோனான்னு ஒன்று வரலைன்னா நான் வந்து 4 டேஸ் தான் லைவ் பண்ண ஆரம்பித்தோம். 3 டேஸ் எங்கள் அப்பா கூட அந்த பிஸ்னஸ்க்கு போயிடுவோம். அந்த போகாத அன்றைக்கி எங்கள் அப்பா இங்கே பக்கத்துலேயே இருக்கிறனால பார்த்துப்பாரா, நாங்கள் அன்றைக்கி போக தேவையில்லை, நாங்கள் அந்த போயிடுவோம். பிடிக்காம தான் போனோம் உண்மையாக சொன்னால். அந்த மாதிரி போயிட்டு அந்த பிஸ்னஸ்லாம் போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months ரெகுலராக போக ஆரம்பித்தோமா. எனக்கே ஒரு மைண்ட் செட்டில் அப்போ வந்து இவரெலாம் இல்லை, லால் கேமர் யூடியூப்பில் இல்லை, ஷாமி யூடியூப்பில் இல்லை. நான் நினச்சது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது அப்படி தான் விதிக்கப்பட்டிருக்குன்னு நினச்சேன். ஓகே, அவங்க யூடியூப்பில் வேறு ரீசனுக்காக யூடியூப் விட்டு போயிட்டாங்க.
நமக்கு இப்படி கட் ஆயிடுச்சு. ரெகுலராக நம்ம லைவ் பண்ணாலே நமக்கு அந்த டைமுக்கு ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பாங்க. எப்படா நம்ம வந்து இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போல், நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லாம் வரும்போது, கொரோனா வந்தபோது உலகமே நெகட்டிவ், அது எல்லாத்துக்கும் நெகட்டிவ். நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொரோனா நிறைய பாதிப்பு வந்தாலும் நாங்கள் திரும்ப வரத்துக்கு அது ஒரு ரீசன் மாதிரி ஆயிடுச்சு உண்மையை சொன்னால். நன்றி ப்ரோ, பாய். நன்றி ப்ரோஸ், தேங்க்யூ, பாய்.